வெல்கம் டு செல்வா சாந்தரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்ன அப்படின்னா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட எக்ஸாம் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்க எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 3 டயர் எக்ஸாம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிலிம்ஸ், அடுத்து மெயின்ஸ், அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ. ஸோ பிலிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து எம்சிக்யூவா தான் இருக்கும், எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். இங்க ஓஎம்ஆர் தான் யூஸ் பண்ணுவீங்க நீங்க. மெயின்ஸ் எல்லாமே தியரி பேஸ்டு கொஸ்டின். அதுக்கப்புறமா இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூபிஎஸ்சி பில்டிங்ல வந்து போயிட்டு அங்க போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பிலிம்ஸ் பத்தி பார்ப்போம். சோ பிலிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா பிரியும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சிசர். சோ ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 100 क्वेश्चंस இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் 200 மார்க்ஸ். இதுல எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கும். நெகட்டிவ் மார்க் எல்லாமே 1/3, that is 33% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிசர். சோ சிசர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 80 क्वेश्चंस இருக்கும். இது எல்லாமே 200 மார்க்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. சிசெட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு காம்ப்ரஹென்ஷன்ஸ், ஆப்டிடியூட்ஸ், ரீசனிங் இது எல்லாமே இதுல வந்துடும். இதுல நம்ம முக்கியமா பாத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இட் இஸ் மெரிட். அப்ப இது மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா மெரிட் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா சிசெட் வந்து பாத்தீங்கன்னா மெரிட் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது ஜஸ்ட் 33% வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோம்னா போதும். ஜஸ்ட் குவாலிஃபிகேஷன் பேப்பர் 66 மார்க் எடுத்தாலே போதும் சிசெட்ல. சோ இந்த லெவல் நீங்க கிளியர் பண்ணிட்ட உடனே நெக்ஸ்ட் லெவல் போவீங்க, தட் இஸ் மெயின்ஸ். சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணல அப்படின்னா திரும்ப அடுத்த அட்டெம்ப்ட் வந்து பாத்தீங்கன்னா பிலிம்ஸ்ல கொடுக்க வேண்டியது இருக்கும். சோ அடுத்த டயர் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ். சோ மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து உங்களுக்கு 7 திங்ஸ் இருக்கு. 7 திங்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஏ. சோ எஸ்ஏ வந்து பாத்தீங்கன்னா 250 மார்க்ஸ். ரெண்டு கொஸ்டின் அட்டன் பண்ணி ஆகணும். சோ ஒன்லி 2 क्वेश्चंस. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்டிங் பிராக்டிஸ் இருக்கணும், டைம்க்குள்ள முடிக்கணும் அப்படின்ற ஒரு ரஷ்ஷப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஏல இருக்காது. அதுக்கப்புறமா ஜெனரல் ஸ்டடீஸ் GS1, GS2, GS3, GS4 இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவரி சப்ஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 250 மார்க்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் பேப்பர் கண்டிப்பா சூஸ் பண்ணணும். ஆப்ஷன் பேப்பர் அப்படிங்கிறது ஆந்த்ரோபாலஜியா இருக்கலாம், அக்ரிகல்ச்சரா இருக்கலாம், இல்ல ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி ஏதாவது வேண்டாம் இருக்கலாம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல 2 பேப்பர் இருக்கு, தட் இஸ் பேப்பர் 1, பேப்பர் 2. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 250 மார்க்ஸ். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் பேப்பர் இருக்கும். லாங்குவேஜ் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு இங்கிலீஷ், செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா எனி ஒன் ஃப்ரம் த ஷெட்யூல்டு லாங்குவேஜ், தட் இஸ் தமிழ் எடுக்கலாம், இல்லைன்னா அவங்களுடைய மதர் டங் எதுனா ஷெட்யூல்டு லாங்குவேஜ்ல இருக்கும் 22 லாங்குவேஜஸ், அது எதுக்கிட்ட எடுக்கலாம் நீங்க. இன்னொன்னு நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், லாங்குவேஜ் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா மெரிட்க்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. இட் இஸ் ஒன்லி குவாலிஃபைங் பேப்பர். அப்ப மினிமம் பாஸ் மார்க் எடுத்தாலே போதும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதிகபட்ச மார்க் எடுக்கணும்ன்ற அவசியம் இதுல கிடையாது. சோ டோட்டல் மார்க்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6. சோ இதுக்கு மட்டுமே மொத்தமா சேர்த்து 1750 மார்க் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சோ இதை வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டயர் எக்ஸாம், தட் இஸ் மெயின்ஸ். அப்ப பிலிம்ஸ் நீங்க கிளியர் பண்ணாதான் வந்து உங்களுக்கு மெயின்ஸுக்கு வர முடியும். மெயின்ஸ் கிளியர் பண்ண அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களால இன்டர்வியூ போக முடியும். சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் வந்து கிளியர் ஆகல அப்படின்னா அப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா பிலிம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சோ இப்போ இன்டர்வியூ ஸ்ட்ரக்சர். இன்டர்வியூ ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ்சி பில்டிங்ல தான் நடக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் 275 மார்க்ஸ். சோ இது எல்லாம் வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணி லாஸ்டா உங்களுக்கு ரிசல்ட் தருவாங்க. சோ இந்த ரிசல்ட்ல வந்து நீங்க இன் ஆர் அவுட் இல்ல IAS, IPS எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிட்டர்மின் ஆகும். தேங்க்யூ.